السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام را كتاب أنزلناه إليك لتخرج الناس من الظلمات إلى النور بإذن ربهم إلى صراط العزيز الحميد. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. குர்ஆனிலே 13ஆம் பாகம் 14ஆம் அத்தியாயம் சூரத் இப்ராஹிம், அதனுடைய துவக்க வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வேதத்தை நாம் உங்களுக்கு இறக்கி அருளினோம், மக்களை இருளிலிருந்து ஒளியின் பக்கம் நீங்கள் கொண்டு வருவதற்காக. ரப்பனுடைய உத்தரவின் பேரில் அந்த ரப்பனுடைய பாதை எப்படிப்பட்டது என்றால், அவன் அனைவரையும் மிகைத்தவன், புகழுக்குரியவன். அவனுடைய நேரான அந்த சீரான பாதை, அந்த பாதையின் பக்கம் நீங்கள் கொண்டு வருவதற்காக நாம் இந்த இறைவேதத்தை இறக்கி அருளினோம் என்று அல்லாஹ் சூரா இப்ராஹிம் 1ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். சூரா இப்ராஹிம் என்கிற இந்த பெயர் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பெயர். சூராவிற்கு இப்ராஹிம் என்கிற பெயர் சூட்டப்பட்டதற்கான காரணம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இந்த உம்மத்துக்குண்டான அந்த சம்பந்தம் என்ன? புனிதமான அந்த துல்ஹஜ் மாதத்திலே நாம் அவர்கள் பற்றிய பல்வேறுபட்ட தகவல்களை கேட்டவாறு இருக்கிறோம், தெரிந்தவாறு இருக்கிறோம். எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னத்தான வழிமுறைகளிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காண்பித்து தந்த நிறைய நெறிமுறைகள் இடம்பெற்றிருக்கின்றன. என்ற அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மில்லத்தோடு, மார்க்கத்தோடு நம்முடைய மார்க்கம் பெருமளவு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே 25 அத்தியாயங்களில் எடுத்துரைத்திருக்கிறான். 25 அத்தியாயங்கள், 63 வசனங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். முழு குர்ஆனிலே 63 இடங்களில். குறிப்பாக சூரா அல் பக்ரா 2ஆம் அத்தியாயத்தில் 12 இடங்களிலேயும், இன்றைக்கு நாம் ஓதினமே சூரா ஆல இம்ரான் என்கிற அந்த சூறாவிலே 7 இடங்களிலேயும் பதிவு செய்திருக்கிறான். 100,000 இறை தூதர்கள் வந்தபோதும் கூட ஒரு நபியின் பெயரால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெயரால் இந்த சூரா பெயர் சூட்டப்பட்ட காரணம் என்ன? இன்னும் சொல்லப்போனால் இந்த சூறாவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் ஒரே ஒரு முறை மட்டும்தான் பதிவாயிருக்கிறது. சூரா இப்ராஹிமில் பொதுவாக அல்லாஹுடைய நடைமுறை என்னவென்று கேட்டால், மக்கி சூறாக்களும் இருக்கின்றன, மதனி சூறாக்களும் இருக்கின்றன. அந்த சூறாக்களுக்கு பெயர் சூட்டும் போது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளே இடம்பெற்றிருக்கும். அந்த விஷயத்தோடு சம்பந்தப்படுத்தப்பட்டு அந்த சூறாவுக்கு பெயர் சூட்டப்படும். இதன் அடிப்படையில் இந்த சூறாவிலே ஒரே ஒரு முறை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சூரா பக்ராவிலே 12 முறைகள் உச்சரிக்கப்பட்ட போதும் கூட சூரா அல் பக்ராவுக்கு சூரா இப்ராஹிம் என்கின்ற பெயர் சூட்டப்படவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இடம்பெறாத சூறாக்களே கிடையாது என்கிற அளவுக்கு பெருமளவுக்கு இடம்பெற்றிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறதே குர்ஆனிலே நெடுகே காணப்படுகிறது. இருந்தபோது கூட சூரா மூசா என்று ஒரு சூறா கிடையாது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் சூட்டப்படுவதற்கு என்ன காரணம்? பல்வேறுபட்ட நுட்பங்கள் இருக்கின்றன, வியாக்கியானங்கள் இருக்கின்றன, விளக்கங்கள் இருக்கின்றன. அவர்கள் அபுல் அன்பியாவாக திகழ்ந்தார்கள். இறை தூதர்களின் தந்தை எனப்படுவார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இறை தூதர்கள் 100,000 இறை தூதர்களுடைய தந்தை என்று எனப்படுவார்கள், என கூறப்படுவார்கள். அந்த அடிப்படையில் அபுல் அன்பியா, ஏகத்துவத்தினுடைய தூய்மை, இறை தூதர்களுடைய வாய்மை என்று சொல்வார்கள். ஏகத்துவத்தினுடைய தூய்மையை நிலைநாட்டியவர்கள், அதே போன்று நபித்துவத்தினுடைய வாய்மையையும் எடுத்துரைத்தவர்கள்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய காலகட்டங்களில் பல்வேறுபட்ட சரித்திர சாதனைகளை படைத்தவர்கள் என்பதையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சூரா ரஅத் 12ஆம் அத்தியாயம் இதற்கு முன்னாலே நாம் ஓதினோமே, அதில் இந்த ஏகத்துவம் பற்றி பேசப்பட்டது, தூதுவத்துவம் பற்றி பேசப்பட்டது, ஆகரத்து பற்றி அலசப்பட்டது. இந்த 3 விஷயங்களையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாயிலாக வெளிப்படுகின்றன. இந்த சூறாவிலே அவர்கள் கேட்ட துவாக்கள், அற்புதமான துவாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. எல்லாரும் துவா கேட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டார்கள். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிம், நிறைய துவாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அருமை சகோதரர் சற்று கவனிக்க வேண்டும். ஆனால் ஏனைய இறை தூதர்கள் கேட்ட துவாக்கள்லாம் அந்தந்த காலத்துக்கு மட்டும் உரிய துவாக்களாக இருந்தன. அந்தந்த காலத்தினுடைய தேவைகளுக்கு, அந்தந்த காலத்தின் கஷ்டங்களுக்கு அவர்கள் கேட்ட துவாக்களாக அமைந்திருந்தன. ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா இருக்கிறதே, கியாம நாள் பரிபந்தம் வரை அவருடைய துவாக்கள் எஃபெக்ட் ஆகிக்கொண்டே இருக்கும். அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான துவாக்களை கேட்டு அந்த துவாக்கள் கபூலாகி இருக்கின்றன. அதனால தான் சூரா இப்ராஹிம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரினாலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவுக்கு பெயர் சுற்றினான். அப்படி என்ன அவர்கள் துவா கேட்டார்கள்? சிறிய சிறிய விளக்கங்கள் சொல்வதாக இருந்தால், யா அல்லாஹ் ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திக், மக்களிலே நீ ஒரு இறை தூதரை அனுப்பி வை. இறை தூதர் என்ன செய்வார்? அவருடைய திருவசனங்களை ஓதி காண்பித்து மக்களுடைய இதயங்களை தூய்மைப்படுத்துவார் என்கின்ற அந்த வசனம் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்கள் கேட்ட வசனம் எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக வெளிப்பட்டது இறை தூதராக. கியாம நாள் வரை அவர்கள் தான் இறை தூதர். அவர்கள் கேட்ட துவாவுடைய பலன் தெரிகிறதா? அவர்கள் கியாம நாள் வரை பயன் தருகின்ற ஒரு துவாவை கேட்டார்கள். அதே போன்று அத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ் ஏதூக ரிஜாலா, மக்கள் மத்தியிலே நீங்கள் ஹஜ்ஜுக்காக அறிவிப்பு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, ஹஜ்ஜுக்காக துவா கேட்டார்கள். ஹஜ்ஜுக்காக அவர் துவா கேட்டது கியாம நாள் வரை அந்த ஹஜ்ஜு நடைபெற்று கொண்டே இருக்கும். இஸ்லாத்தினுடைய அர்கானிலே, இஸ்லாத்தினுடைய கடமைகளிலே ஒரு முக்கியமான கடமை, ஒரு பிரதானமான கடமை ஹஜ். அந்த ஹஜ்ஜுக்காக அவர்கள் கேட்ட அந்த துவா இருக்கிறதே 4000 ஆண்டுகளுக்கு பின்னாலும் சொல்லப்போனால் ஆகிரத், அதாவது கியாம நாள் வரை அந்த ஹஜ்ஜு நடைபெற்று கொண்டே இருக்கும். லட்சோப லட்ச மக்கள் இந்த ஆண்டும் கூட ஹஜ்ஜு செய்திருக்கிறார்களா இல்லையா? இந்த ஹஜ்ஜினுடைய வழிபாடுகள் இவ்வளவு தூரம் நடப்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த துவா தான் காரணம். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக வ மின் துர்ரியத்தினா என்கிற இது போன்ற துவாக்கள் இந்த சூரா இப்ராஹிமிலே இந்த துவாக்களை நாம் காணப்போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் மிக சுருக்கமாக சொல்ல வென்றிருக்கிறது. நாம் இப்போது கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறோம். உலக மக்கள் யாவரும் பல 100 கோடி முஸ்லிம்கள் ஒரே கிபிலாவை முன்னோக்கி தொழுவதற்கு காரணம் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான், யா அல்லாஹ் இந்த காபத்துல்லாவை நீ கிபிலாவாக நீ ஏற்படுத்துவாயாக என்று அவர்கள் கேட்ட துவாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னான், இது நராத் தகல்லுபு வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தரல்லாஹ ஃபவல்லி வஜ்ஹக இலல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொன்னான். இப்போ இன்றைக்கு இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் கியாம நாள் வரை கிபிலாவை முன்னோக்கி, ஒரே திசையை முன்னோக்கி, அதாவது ஒரே கிபிலா, ஒரே திசை என்று சொல்வதை விட ஒரே இலக்கு நோக்கி முன்னோக்கி அவர்கள் தொழுகிறார்கள் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாவினுடைய ஒரு பலன் தான். இப்படியெல்லாம் பார்க்கிற போது அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் அன்றைக்கு ஜும்மா உரையிலே குறிப்பிட்டது போன்று இப்ராஹிம் நபியின் மீதும் அவரை சார்ந்தோர்கள் மீதும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சூரா 60ஆம் சூறாவிலே மும்தஹினா இதில் குறிப்பிடுகின்றானே. அழகிய முன்மாறி இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில். அதன் அடிப்படையில் தான் சூரா இப்ராஹிம் என்கின்ற பெயர் சூறாவுக்கு சூட்டப்பட்டிருக்கிற
அந்த மகத்துவத்தை, அதற்கான அந்த நுட்பமான காரணங்களை நாம் விளங்கிக் கொள்கிறோமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த மில்லத்துக்கும் நம்முடைய இந்த மில்லத்து தீனுல் இஸ்லாத்திற்கும் பெருமளவு சம்பந்தம் இருக்கிற காரணத்தினால அற்புதமான பல நல்ல விஷயங்கள் இந்த சூறாவில் இடம் பெறப்போகின்றன. எல்லாவற்றையும் தெரிந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.